தூத்துக்குடி நகரம் நம்மளை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க போகலாம். ஓகேங்களா? உப்பு விளையும், அது அப்படியே போட்டுட்டு 15 நாள் தண்ணி எல்லாம் பாதுகாக்க யாராலையும் முடியாது. ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னுமே காப்பாற்ற முடியாது, தண்ணியை காப்பாற்றவே முடியாது. தம்பாட்டு பழம் தான் சார் எல்லாரும் சாப்பிட்டாங்க. 72 வயசாச்சு. தூத்துக்குடி மாவட்டம் 100க்கு 90 பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் இல்லாதவன் இருக்க மாட்டான். இப்போ எங்கே இருக்கோன்னா தூத்துக்குடியில் தாங்க இருக்கும். தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட வந்து ரோட்டில் 2 சைட்லேயுமே ஃபுல்லாகவே வந்து என்னென்னா உப்பு, அந்த உப்பாலேயும் சொல்லுவாங்கள்ல. ஸோ நமக்கு சாப்பிட்ற உப்பு வந்து எல்லாமே தூத்துக்குடியில் அதிகமாக வந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் நிறைய இடத்துக்கு வந்து இங்கே தான் உப்பு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எப்படி உப்பு கொண்டு வராங்க, ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அகைன் வந்து இவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, உப்பு எத்தனை நாள் செய்கிறது, எவ்வளோ நாள் ஆகும், அதுக்கப்புறம் உப்பு செஞ்சதுக்கப்புறம் என்னென்ன உப்பு அதுக்கப்புறம் எங்கே போகும், ஸோ எல்லாமே ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடலாம், உங்களுக்கு தெரியப்படுத்திடலாம் அப்படின்னு. நம்மளோட ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். ஸோ அது மாதிரி தூத்துக்குடியில் உப்பு தான் ஃபேமஸ். ஸோ அதுக்கான உப்பு நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க எப்போ காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து உப்புலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உப்பு அழுட்டு வந்து முட்டை கொட்டுற இடத்துல கொட்டிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து 2வது லேயர்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குங்களா. இது வந்து தென்னை மரத்துக்கு, ஸோ விவசாயத்துக்கு, ஓரத்துக்கு அது மாதிரி பயன்படுத்துவாங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் மண் கலந்துருக்கு. ஸோ அதனால் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது, அப்படி யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லேயர் அதுக்கு வந்து சாப்பிட்றது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும்னு சொன்னாங்க. 25 நாள் சம்திங் 30 நாள், ஒரு மாதம் ஆயிரும். ஏன்னா நாங்கள் பாத்தி கட்டி கடல் தலையிலேருந்து எப்படி கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க எல்லாமே கேட்போம். ஓகேங்களா? ஐயா உங்கள் பேர்லாம் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு சந்திரன். உங்கள் பேர் ஐயா? தங்கம். சொர்ணம். சொர்ணராஜன். ஸோ ஓகேங்களா? இவ்வளோ வயசாகியும் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஏரியாலாம் ஒரு 40 வயசு ஆனாலே என்னடா வேலை செய்யணும் போட அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. ஸோ ஐயாங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இருக்காங்க. ஐயா 63 அந்த வயசுல அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க, பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒர்க் இது. ஸோ அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்கள் ஐயா, ஃபஸ்ட்டு தண்ணி வந்து எங்கே பாத்தி கட்டுறீங்களா? தெப்பத்துலேருந்து வருங்க. ஓர் தண்ணியில் உங்களுக்கு வந்து 10, 12, 15 ஒவ்வொன்றா அந்த இதுலேருந்தே வரும். தெப்பம் மாறி வரும்போது உங்களுக்கு வந்து 17, 18, 20 வரும்போது நாங்கள் இதில் வந்து பாத்தியில் 20னா டிகிரி சார். கடல் தண்ணி வந்து 4 இங்கே இல்லை. கடல் தண்ணி வந்து 4. இங்கே வாங்க, போர் தண்ணி 6 டிகிரி தான் இருக்கும். ஆமாம், 6 டிகிரி இருக்கும். அந்த 6 டிகிரியை 25 டிகிரி வரைக்கும் பெருக்குவோம். அது ஒவ்வொரு தெப்பமா. அது எங்க பெருக்குவீங்க? இந்த கடற்கரை தெப்பமா. அந்த தெப்பம் கிடக்கா? ஆமா, அந்த தெப்பம் கிடக்கல. ஆமா, அதெல்லாம் தண்ணி விட்டு பாத்தி வெயில இதா பண்ணுவீங்க. தெப்பத்துக்குள்ள பெருக்குவோம். 4 தெப்பத்துக்கு ஒரு அடப்பு வச்சு அந்த இன்னைக்கு 4 தெப்பத்தை பெருக்குவோம். நைட்டு பெருக்குவோம், காலையில திறந்து விட்டா அது அடுத்த தெப்பம் பெருகும். அப்படி பெருக்கி கொண்டு வந்தா டிகிரி 26, 25 டிகிரி வரும். அந்த 25 டிகிரியை இந்த மாதிரி பாத்தியில கொண்டு விடுவோம். இது ஃபுல்லா மண்ணாயிடுச்சு. இது மண்ணு தான். கேட்டிங்களா? பாத்தி லெவல் பண்றோம். ஒன்று போல இருக்கிறதுக்கு பாத்தி லெவல் பண்றோம். இந்த மண்ணில் கொண்டு இந்த தண்ணியை விட்டா உப்பு விளையும். அதை அப்படியே போட்டுட்டு 15 நாள் 20 நாளைக்கு பிறகு பழைய வச்சு லேசாக ராவி கலப்பருக்குல பல் கலப்பமா அதை வச்சு கோடு போடுவோம். கோடு போட்டால் 20 நாளைக்கு பிறகு அதை வாருவோம். ஓகே. வாருனா இந்த கரைக்கு இதுல இருந்து இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி இழுத்து கரையில் வச்சுட்டு அப்புறம் அவ்வளோதான் உப்பு. அவ்வளோதான். அவங்க அள்ளி கொட்டுறாங்களே. ஆமாம், அந்த போடுறாங்களே அவங்களுக்கு அதான் வேலை. அழுக்கா இருக்கு ஆனால் கொஞ்சம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கரையில இருந்து அப்படி தான் இருக்கும். திரும்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதை அது வியாபாரத்துக்கு போயிடும். அவ்வளோதானா? ஆமாம், அது அவ்வளோதான். ஆனால் இன்னொரு தடவை வாங்க இந்த இடத்துக்கு. இன்னொரு தடவை வந்தீங்கன்னா அந்த உப்பு எப்படி எடுத்தீங்கன்னு 2வது. இல்லையா, நான் பார்த்துருக்கேன். மேலே ஃபுல்லாக வெள்ளையாக கடந்துச்சு, அள்ளிட்டு இருந்தாங்க. இது அடியில் அள்ளுறதுனால மண்ணா இருக்கு. இது என்ன பண்ணுவாங்க? இதையும் உப்பாயிருமா? தென்னை மரத்துக்கு. ஓ, இது மண்ணு உள்ளது தென்னை மரத்துக்கு, உரங்களுக்கு. மேலே உள்ள மட்டும் சாப்பிட்றதுக்கு, கருவாட்டுக்கு போகும். மேலே உள்ள மட்டும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு மேலே இவ்வளோ தலை வைப்போம். ஓகேங்க ஐயா. இவ்வளோ உப்பு பிடிச்ச பிறகு அதுக்கு மேலே ராய் விட்டு பல் கலக்கு வச்சு கோடு போட்டு அதை இழுத்தா தான் ஒயிட்டாக வெள்ளையாக கிடைக்கும். சூப்பருங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் சார். இதெல்லாம் இல்லாமல் கிடைக்கும். அந்த காலங்களில் சார் நம்ம வந்து தம்பாட்டு பழம் தான் சார் எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் இப்போ என்னன்னா அயோடியனு அது இதுன்னு கலக்குறாங்கட தவிர அது வந்து வியாபாரத்துக்கு தான். நான் சொல்கிறேன்னு வந்து தப்பாக நினைக்கிறேன். இல்லை புரியுது. நாங்கள்லாம் இன்னைக்கு இந்த அளவில் சாப்பிட்றோம்னா அந்த தம்பாட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. ஆமாம், இவன் அந்த அயோடியனை கலக்கிறது வைக்கிறது எனக்கு அது துப்புரா பிடிக்காது. பாருங்க, நீ இந்த பேஸ் பண்ணி வீட்டில். ஆமாம், இதில் தான் நான் அள்ளி சாப்பிட்றது. இல்லை
உடல்நிலை பார்த்தீங்களா பேலன்ஸ் குறையும், பேலன்ஸு உடல் நலம் பாதிக்கும். அது சாப்பிட்டா ஆமாம். அது உங்களுக்கு வந்து பொருள் தான். கடல் மண் இருக்கு பாருங்க, கடல் மண். அந்த கடல் மண்ணை இந்த பாத்திக்குள்ளே போட்டால் அந்த கடல் மண்ணில் இருந்து அந்த உப்பு எடுத்து சாப்பிட்டா அது உடலுக்கு நன்மை. இன்னைக்கு நாங்கள்லாம் இன்னைக்கு வந்து தெம்பு கொடுக்கும். இந்த இந்த இதில் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா விலை கம்மி. அது இதுன்னு கலந்துடலாம். அதை கலந்தா தான் அந்த பவர் கிடைக்கும். சார் 1 மினிட். இந்த தம்பாட்டு உப்பு சாப்பிடும்போது 8 பிள்ளை பார்த்துருக்காங்க. ஆமாம், இப்போல்லாம் 2 தான். கண்ட மெடிசனெல்லாம் உணவில் அருந்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 பிள்ளை பார்த்துருக்காங்க. 5 பேர் இன்னைக்கு எங்கள் வீட்டெல்லாம் வந்து 8 பேர், 6 பேர். இவங்கெல்லாம் நீங்கள் தினைக்கு இங்கே தான் இருப்பீங்களா? தினைக்கு வருவீங்க? என்னத்துதான் இன்னும் சார் 6 மாதத்துக்கு ஓடும். பிற மற்ற வேலையை பார்ப்போம். 72 வயசாச்சு. 2 வயசு எங்களுக்கு 63 வயசு. ஊதியம் இல்லைங்க எனக்கு 50. எவ்வளோ ஊதி சம்பளம் மாதம் நாளைக்கு? கொடுப்பாங்க. காலைல எப்போ வரீங்க, எப்போ போவீங்க? 6 மணிக்கு வரணும், 1 மணிக்கு தான் போகணும். சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுவோம். நீங்கள் கொண்டு வந்துடணும், அவங்க தர மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் தர மாட்டான். ஆனால் என்ன எங்களுக்கு எந்த ஒரு காப்பீடோ திட்டங்களோ எதுவும் கிடையாது. உடல்நலமோ எங்களுக்கெல்லாம் பாதி பேர் சார் வந்து கிட்னி கிடையாது. உண்மையை சொல்கிறேன். இங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் எங்கிட்ட வர மாட்டேங்க. தூத்துக்குடி மாவட்டம் 100க்கு 90 பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் இல்லாதவன் இருக்க மாட்டான். இன்னுமே காப்பாற்ற முடியாது, தண்ணியை காப்பாற்றவே முடியாது. தண்ணி இல்லாமல். ஆனால் இன்னொன்று சார், காற்று கிடைக்கு சார். பூமி வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, தண்ணி குறைஞ்சிருச்சு, சுகாதாரமான நிலைமை இப்போ இல்லை. மழை குறையுது. கேட்டிங்களா? மாதம் மும்மாரி மழை பெஞ்சது அவருடைய அப்பா காலத்தில். ஆமாம், அது வேணும் உண்மைதான். உங்கள் அப்பா காலம். இப்போ அவர் காலத்துலையும் பெய்யலை, எங்கள் காலத்துலையும் பெய்யலை. எனக்கு 58, அவருக்கு 72. அவர் காலத்துலையும் பெய்யலை, எங்கள் காலத்துலையும் பெய்யலை. அப்போ வளர்ச்சி அடையலை, கீழே தான் போய்கிட்டு இருக்கிறதுனால தண்ணி இன்னைக்கு எந்த காலத்தில் போனாலும் தண்ணி மோந்து குடிச்சிடலாம். குழந்தைகளை கயிறு வச்சு இறக்கிடலாம். இப்போ உப்பு 300 அடி ஆழத்துக்குள்ள 200 அடி 100 அடி ஆழத்தில் கிடக்கிற கயிறுக்கு தண்ணிக்கு 50-60 அடி கயிறு போட்டால் தான் தண்ணி இறக்க முடியும். 30 வருஷம் ஆச்சு. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ நீள கயிறு வச்சு இறச்சேன். இப்போ அந்த கிணறு அந்த கிணத்துல தண்ணி இல்லாமல் அப்படியே மொட்டையாக கிடக்க. எப்படி தண்ணியை காப்பாற்றுங்க? புரியுதுங்கய்யா. தண்ணி காப்பாற்றுறதுக்கு கீழே எனக்கு என் சௌகரியத்துக்கு என் வீட்டுக்கு நான் போர் போடுவேன். போர் போட்டு நான் எடுத்துக்கிட்டு தான் தண்ணியை. அந்த கிணத்துக்கு எப்படி தண்ணி வரும்? அடுத்து அவர் வீட்டில் போரை போட்டு தண்ணி எடுத்தாரு. அப்போ பூமி தண்ணியை, கிணத்து தண்ணியை அவங்கவுங்க வீட்டுக்கு போரை போட்டு கொண்டுக்கிட்டாங்க. கேட்டிங்களா? அந்த போர் வந்தது நாட்டுக்கு கேடு. போர் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் தண்ணி கிணத்துகளில் இவ்வளோ நீளம் கயிறு போட்டு இறைச்சோம். ஆமாம் ஐயா. இப்போ ஏக போரை போட்டாங்க. பாருங்க, எந்த இடத்துலையும் தண்ணி கிடையாது. மோட்டர் மட்டும் தான் போட்டுருங்க எல்லாருமே. தண்ணி எல்லாம் பாதுகாக்க யாராலையும் முடியாது. கிட்ட நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற உப்புக்கே இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குங்கிறத தண்ணி எடுத்து வச்சு டிகிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை காய வச்சு ரொம்ப பெரிய ப்ராசஸ் சொன்னால் கேட்டிருப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நமக்கு உப்பா கையில் கிடைக்கிது. ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் அகைன் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய அப்டேட் தரப்போகிறேன். மறக்காமல் அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பெரிய ரைட் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது நடக்கும் கண்டிப்பாக. எந்த மாற்று கருத்துமே இல்லை. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை டிஎஸ்கர். பாய் பாய் பாய்.